இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி ரவா அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவு பால் ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் முந்திரி சேர்த்து தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்த அதே நெய்யில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி கலர் மாற வரைக்கும் கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி இந்த மாதிரி வந்து கலர் மாதிரி வரும். அப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரவை சேர்த்துடலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை வந்து கேரமலைஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா அந்த சர்க்கரையோட அந்த ரவையை கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலர் மாறி வரணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலரி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் ரவையெல்லாம் நல்லா வெந்து நம்ம சேர்த்து நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சர்க்கரை போதுமான தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக வந்து ஏலக்காய் தூள் வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டான ரவா அல்வா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.